இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமானது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அவர் இந்த பூமியில வாழும்போது இந்த பிசாசு இந்த பூமியிலே உண்டாக்கி வைத்திருக்கிற மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் எல்லாம் இயேசு ஜெயித்தவராக இந்த பூமியிலே வாழ்ந்ததாலே இந்த பிசாசை மேற்கொள்ள இயேசுவின் நாமம் மட்டுமே உரியதாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். மாம்ச இச்சையை குறித்து போன வாரம் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த உடம்புல மாம்சத்துல தான் நாம இருக்கிறோம். இந்த மாம்சத்துல நாம இருக்கும்போது இந்த உடம்புக்குன்னு பல ஆசைகள் உண்டு. இந்த உடல் ஆசையை இயேசுவும் மாம்சத்துல வந்ததால இந்த உடல்ல பலவிதமான ஆசைகள் அவருக்கும் கட்டாயம் வந்திருக்கும். ஆனால் அவர் இந்த உடலுக்குரிய அந்த ஆசைக்கு ஒரு நாளும் இணங்கி போகாம அவர் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. விபச்சார, வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், மார்க்க பேதம், இப்படின்னு நிறைய காரியங்களை போன வாரம் நாம பார்த்தோம். இது அத்தனை இயேசுவுக்கு வந்த போது அவர் ஒண்ணுத்துக்கு கூட சம்மதிக்காம, இடம் கொடுக்காம அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு தன்னை விலக்கி ஆண்டவர் பரிசுத்தமாக வாழ இந்த பூமியில ஒப்பு கொடுத்தார். அந்த பரிசுத்தத்தை பிசாசு பார்த்தபோது அவரை ஒன்றும் அவன் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக கண்களின் இச்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல. அப்ப யாருடையது? பிசாசினுடையது. கண்களின் இச்சை. கவனிங்க, ஆண்டவராக இயேசு இந்த பூமியில அவர் வாழ்ந்த போது பிசாசு இந்த 3 பாவத்தையும் அவர் வாழ்க்கையில கொண்டு வந்தான். முதல்ல அப்பத்தை காமிச்சு மாம்ச இச்சையை தூண்டான், சம்மதிக்கல ஆண்டவர். இரண்டாவது கண்களின் இச்சையை காட்டுறான். கண்களின் இச்சையை இயேசுவுக்கு காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். எந்த வசனத்துல பார்க்கலாம்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5லிருந்து 8 வசனங்கள் நாம் பார்க்கலாம். பின்பு பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு சென்று உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தை இவைகளின் மகிமையும் உமக்கு இயேசுவே, சாத்தான் சொல்றான், உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். கைகளை உயர்த்தி எல்லாரும் இயேசுவை நல்ல வாய் திறந்து துதிப்போம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ரோல் மாடல். பிசாசு ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய், உயர்ந்த மலை மேல கொண்டு போய் அவன் இந்த உலகத்தோட ராஜ்யத்தை காட்டுறான். அந்த உலக ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்குது? அரசியல் இருக்குது, கவர்ச்சியான அசுத்தமான பெண்கள், கவர்ச்சியாக இருக்கிற மாம்ச இச்சையும் கண்கள் இச்சையும் தூண்டி பாவம் செய்ய வைக்கிற ஆபாசமான காட்சிகள், பணம் எல்லாத்தையும் காட்டுறான். செல்வாக்கு, அதிகாரம், இதான உலகத்துல இருக்குது. எல்லாத்தையும் காட்டுறான். ஒரு நிமிஷத்துல காட்டுறான் பிசாசு. கவனிங்க, இயேசு அதெல்லாம் பார்க்கல. பார்த்த உடனே பிசாசு சொல்றான், இதெல்லாம் இப்படி இருக்கும் பார், இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்ப யார் கையில தான் இருக்குது? இதெல்லாம் ஆபாசம் யார் கையில இருக்குது? பிசாசு கையில தான் இருக்கு. செல்ல ஏதோ ஒண்ணுக்காக திறந்தா உடனே என்ன வருது? அதுல ஆபாசம் வருது. பிசாசு. கவனமா இருக்கணும்.
பணம் நீ நியாயமா உழைச்சி சம்பாதிக்கணும், நல்லா மேலே வரணும். ஆனால் குறுக்கு வழியில் சம்பாதிச்சு, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்து கொள்ளக்கூடாது. அது தேவன் கொடுப்பதல்ல, பிசாசு கொடுப்பது. உன் கையில் ஒரு 10 ரூபா வருதுன்னா நீ உண்மையாதுக்காக உழைச்சியா? அதை கவனிக்கணும். அது யாராச்சும் ஒருத்தர் வயிற்றில் அடித்து வாயில் அடித்து அந்த பணத்தை நீ சம்பாதிப்பேன்னு சொன்னா அது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் இல்லை, பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம். நாட்களில் ஒரு கடையில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் சொன்னார். சொல்லி முடிச்சு அவர் என்னை பற்றி கொஞ்சம் தப்பாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறார் தெரியாமல். அவர் கடையில் போயிட்டோம்னா அவர் சொன்னார், மன்னிப்பு கேட்டார். முதல்ல பாஸ்டர், பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று டிசிஷன் எடுத்தீங்க, அது எனக்கு நம்ம சபை விசுவாசத்தில் வேலை இல்லை. ஆனால் நான் பாஸ்டர் இன்னும் இப்படி பேசிட்டாரு சொல்லி தப்பாக நான் சிந்தனை பண்ணேன். ஆனால் அப்போதைக்கு எனக்கு தப்பாக தெரிஞ்சது பாஸ்டர். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே அனுபவத்துக்கு நான் வரும்போது தான் தெரிஞ்சது, நீங்கள் எவ்வளவு கரெக்டாக தீர்மானம் எடுத்து பேசியிருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க பாஸ்டர். மன்னிப்பு கேட்குற, கை கூப்பி மன்னிப்பு கேட்குறேன். நான் சொன்னேன், இதெல்லாம் என்ன பிரதர். உடனே அவர் பாக்கெட்ல இருந்து வேற சபைக்கு போகிறவர் ஒரு காணிக்கை எடுத்து பேப்பரில் சுற்றி கையில் கொடுக்குறார். நான் சொன்னேன், உடனே என்னத்துக்கு பணம் கொடுக்குறேன்? அமேன், என்னத்துக்கு பணம்? அது எங்கேருந்து வருது, எதனால் வருது, அது வாங்க தப்பு ஒன்றும் இல்லை. உடனே காணிக்கை எடுத்து கொடுத்து ஜெபம் பண்ணிங்க அப்படின்ட்டார். அதெல்லாம் சுலபத்தாக வாங்கக்கூடாது. கைவத்தி கத்தரை துதிப்போம். எங்கெங்கே காணிக்கை வாங்கணுமோ அங்கே தான் வாங்கணும். ஆமென். எல்லா இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, ஊழியக்காரங்க கை நீட்டி காணிக்கையை வாங்கிடக்கூடாது. ஒரு முறை ஒரு அம்மா சொல்லிச்சு அடிக்கடி, நான் 2 புருஷனை வச்சுக்கிப்பேன், உங்களுக்கு 2 வீலர்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு அம்மா. ஆண்டு சொன்ன, முதல்ல இந்த இடத்த விட்டு நீ முதல்ல காலி பண்ணு, நீயும் பணமும் போடின்னு சொல்லிட்டு தான் சொல்லலை, மனசில் நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன். இல்லைன்னா எவ்வளோ வசதியான நாமளாம் போக முடியும். இது நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கலாம். அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீதிமான் சம்பாதிக்கிற கொஞ்சம் நல்லது. கைவதி கத்தரை துதிப்போம். அல்லேலூயா. அதனால பிசாசு பணத்தை காட்டுவான். பணம் நிறைய கிடைக்கும், குறுக்கு வழியில் நல்லா சம்பாதிக்க வைப்பான். ஆனால் அது தெய்வத்தால் வந்த ஆசீர்வாதம் இல்லை, அது வந்த மாதிரியே வேற ரூட்ல அது போயிடும். அதனால பணம் தன் மேலே சாய்ந்துடாது. உன் உழைப்புல தான் நீ சம்பாதிக்கணும். குறுக்கு வழியில் போய் என்ன செஞ்சிடாது, எந்த ஒரு சம்பாத்தியத்தை நீ சம்பாதிச்சிடாது. அது தெய்வத்தின் ஆசீர்வாதம் இல்லை, அது பிசாசு உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இயேசுவுக்கு அதை காட்டுகிறான். அதிகாரம், அரசியல், எல்லா பலமும், ஆட்சி எல்லாம் காட்டுறான். எல்லாத்தையும் அவர் பார்க்க தான் செய்தார். பார்த்துட்டு இவன் சாத்தான் நினைச்சான், இந்த கண்களின் காட்சி, அதான் இச்சை, எல்லா ஆசையும் காட்டுறான். நல்லா பார்த்துட்டு சாத்தான் சொல்றான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, என் காலில் மட்டும் நீ பணிந்துக்கோ, இது எல்லாம் உனக்கு தரேன்னு சொல்லும் போது இயேசு சலாம் போட்டு தானே சொல்ற, உன் காலில் நல்லா புரிஞ்சுங்க, என் கால் பணிந்து கொள்ளுன்றான். அதுதான் ஆராதனை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்றேன், எந்த மனுஷன் காலையும் விழாது. சாத்தான் தான் காலில் விழ சொல்றான், ஆண்டவர் அவன் காலில் விழவே இல்லை. எந்த மனுஷங்க காலையும் விடக்கூடாது. கை வைத்து ஆண்டவர் துதிப்போம். ஒன்லி ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்வாயாக. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். இந்த கண்களில் இச்சைக்கு அவர் இடம் கொடுக்காம சாத்தானை பார்த்து சொன்ன உடனே ஆண்டவர் அவன் அப்பாலே போ சாத்தான் என்று சொன்ன உடனே அவன் போயிட்டதை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில இந்த கண்களின் இச்சையை பிசாசு காட்டுவான். ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். அது நீங்க பார்க்கலாம் மாட்டேன் அப்படின்லாம் நீங்க இருக்க முடியாது. பாஸ்டர், கண்களை இச்சை பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லி உன் கண்ணில் கச்சிப்பை கட்டிட்டு துணி கட்டிட்டு நான் ரோட்டில் போகிறேன்னு சொல்லி போகவும் முடியாது. ஆமென். 2 விதத்தில் இந்த கண்களின் இச்சையை நீங்கள் பார்க்க முடியும் விரும்பி. 1, ஆதாம் ஏவாளுக்கு அவன் அந்த கனியை காட்டுறான். ஆண்டவர்
படைத்த நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த கனி ஆண்டு சொல்லிட்டார் தெளிவா, இதை நீ புசிக்கும் நாள்ல சாகவே சாவாய். எதை சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த கனியை தான் பிசாசு என்ன செய்யறான், கண்ணு முன்னாடி வந்து காட்டுறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துங்க, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீங்க இதை புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து ஆமா தேவர்களைப் போல என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் இந்த விருட்ச புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், போதும். அந்த கனி அவ காட்டுறான், அதை பார்த்த உடனே அது எவ்வளவு அழகா இருக்குது, இன்பமா இருக்குது. அந்த 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 கவனிங்க, இயேசுவுக்கும் இன்பமா தான் காமிச்சான், அதே ஆதாம் ஏவாளுக்கும் இன்பமா தான் காமிச்சான். ஆனா இயேசு அந்த இன்பத்துக்கு விழுந்து விடவில்லை. கைகளை வைத்து ஆண்ட துதிப்போம். ஆனா ஏவாளும் ஆதாமும் அந்த இன்பத்துக்கு விழுந்து விட்டார்கள். கண்ணில் இன்பத்தை காட்டுவான். நல்ல கவனிங்க, 2 பார்வை. பாவம் வாழ்க்கையில வரும்போது நீ அது கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது, பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஆனா நீ எப்படி பார்க்கிற என்பது முக்கியம். இங்க ஏவாள் இன்பமா பார்த்தா. எப்படி பார்த்தா? அது பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? இன்பமாக இருந்தது. கவனிங்க, திருமணமானவங்க சரி, வாலிபர்கள் மட்டும் கிடையாது, திருமணமானவங்க சரி. இப்பெல்லாம் நிறைய வயசான ஆளுங்களுக்கு தான் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா யூடியூப்ல எல்லாம் வரதெல்லாம் பார்த்தா 60 வயசு 70 வயசு ஆளெல்லாம் 15 வயசு பொண்ணுக்கு எடுத்துட்டா அப்படி வருது. அதனால நம்ம சபையில வயசான ஆள் ரொம்ப நல்லவங்க. இருந்தாலும் உலகம் ரொம்ப கவனமா இருக்கு. பொம்பளை பசங்கள்லாம் ரொம்ப வயசான ஆளுங்கிட்ட எல்லாம் கூட நீங்க கொஞ்சம் லிமிட்டா தான் பழகணும். ஆமேன். ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, அதை பார்க்க இன்பமா உனக்கு வைப்பான் பிசாசு. அந்த நேரத்தில் ஏவாளை மாறி நீ அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டு ருசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தனா நீ பாவத்தில் விழுந்துருவ. அப்ப இந்த கண்ணின் காட்சியை அவன் காட்டும் போது நீ எப்படி பார்க்கணும்? 2 விதத்துல இருக்கிற. ஒண்ணு, அதை இன்பமா நீ ஏவாளை மாதிரி பார்க்க முடியும். அது இன்பமா நீ அதை பார்க்கிற ஆளா இருந்தா பிசாசு ஒண்ணு சீக்கிரத்துல கேப்சர் பண்ணிடுவோம். கண்களின் இச்சையில மட்டும் நீங்க மாட்டினீங்கன்னா அதை பார்க்காம ஒன்னால் இருக்கவே முடியாது. அந்த பாவத்தை எப்படியும் செய்ய வச்சிருவான் பிசாசு. நீ கண்ணதான் நீ பார்த்த, ஆனா அதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உன்னை செய்ய வச்சிருவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீ பார்க்கறத குறித்து கவனமாயிரு. நீ காண்ட பிசாசு காட்டுற அந்த காட்சி அதை இன்பமா நீ பார்க்க முடியும். அதே சமயம் இயேசு எப்படி பார்த்தாரு? இயேசு எப்படி பார்த்தாரு? அவரும் பார்த்தாரு தானே. காண்பிட்டான்னு அப்படி சொல்லும் போது கண்ணை மூடிக்கிட்டு இருந்தார், பார்க்கத்தான் செய்தார். ஆனா அவர் எப்படி பார்த்தார் தெரியுமா? வெறுப்புணர்வோடு அதை பார்த்தார். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். பாவத்தை நீ பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்? அது பார்க்கிற சூழ்நிலை தான் இருக்கும். ஆனா உனக்கு வெறுப்பு இருக்கணும். இயேசு அப்படித்தான் செய்தார். அந்த பாவத்தை பார்த்தார். ஆமென். கைகளை வைத்து ஆண்டவரை துதிப்போம். உனக்கு பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரணும். அது ரொம்ப சந்தோஷமா, அத மகிழ்ச்சியா நீ பார்த்தனா அதுல தான் நீ கடப்ப. ஆனா இயேசுவை போல அந்த வெறுப்புணர்வு எப்படி காமிச்சார்? இயேசு சூப்பரா சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்றத நாம பார்க்கிறோம். ஆமென். பாவத்தை பார்க்கும்போது உன் உள்ளத்துல இந்த வார்த்தை வருதா? இந்த வார்த்தை வருதா? பாவத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வரும்போது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அங்கிருந்து நீ விலகுறியா? அது ரொம்ப முக்கியம். இயேசுவை உண்மையா ஆராதனை செய்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். பாவம் வாழ்க்கையில கண்ணில் நீ பார்க்கும்போது வரும்போது அப்பாலே போ சாத்தானே என்று நீ விலகி வந்து விடுவாய். அவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். உன்னை கர்த்தர் அதை சொல்லத்தான் அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அதை நீ சொல்ல ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார். அப்படி நீ வாழும்போது உண்மையாய் சொல்றேன், நீ பரிசுத்தமாக வாழ்வாய். அல்லேலூயா. இயேசு அப்படி வாழ்ந்ததால தான்
இயேசுவை பிசாசு பார்க்கும்போது குலை நடுங்கி போனான் என்று நாம பார்க்கிறோம். ஏன் இன்னைக்கு இயேசு நாமத்தை சொல்லும்போது பேய் ஆடுது, பிசாசு ஆடுது? அவர் மாம்ச இச்சையை ஜெயித்தார், அவர் கண்களின் இச்சையையும் ஜெயித்த தெய்வமாக அவர் இருந்தார். 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமையை கொடுப்போம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாது சுந்தர் சிங், இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற சாது சுந்தர் சிங், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சிங்கில் இருந்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாலே அவருக்கு பயங்கரமான பிரச்சனைகள் குடும்பத்தார் கொடுத்தாங்க. நம்மளுடைய குலமோ சிங்கு, ஆனா நீயோ இந்த கிறிஸ்தவ மதத்தில் போய் சேர்ந்து விட்டாயே என்று அவர்கள் குடும்பத்திலே பயங்கரமான அவருக்கு வேதனை கொடுத்து எப்படியாவது இந்த இயேசுவிடத்தில் இருந்து இவரை பிரித்து விட வேண்டும் சொல்லி அவங்க தகப்பனார் சொந்தங்களும் சாது சுந்தர் சிங் வாழ்க்கையில் இடைப்பட்டார்கள். என்னெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. சாது சுந்தர் சிங் அதற்கு ஒண்ணு கூட அவரு இடம் கொடுக்கல. கடைசியா அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அவனுடைய அத்தை பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, பார்க்க அவ்வளவு அழகா இருப்பா, இவளை நல்லா நாம இவனுக்கு இதை பண்ணி காமிச்சு இவனை எப்படியாவது இதுல மயக்கி அவனை இயேசு விட்டு கூட்டு வந்தோம் சொல்லி ஒரு நாள் ஒரு அறையில சாது சுந்தர் சிங் இருக்கும்போது அவளுடைய அத்தை மக, உறவினர் மக, அவளை நல்லா, ஏற்கனவே ரொம்ப அழகு, அதில் ரொம்ப நல்ல மேக்கப்லாம் பண்ணி நல்ல நகைகள்லாம் போட்டு ஒரு கதவு அவனை உள்ள அந்த பொண்ணை தள்ளி கதவு மூடிட்டான். அப்போ சாது சுந்தர் சிங் ஒரு 23-4 வயசு வாலிபர், அவர் இருக்கிறார் வீட்டில். அப்போ அந்த பொண்ணு சொல்றா, உன்னை நான் நேசிக்கிறேன் சிங், சாது சுந்தர், உன்னை நான் நேசிக்கிற சுந்தர். அப்போ அவர் சொல்லி அந்த பொண்ணை ஒரு இதுவும் கிடையாது, பொறுமையாக அந்த பொண்ணை பார்த்து அவர் சொன்னார், அம்மா, என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இருதயம், 2 இருதயம்னா உனக்கு கொடுத்துருப்பேன், ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இருதயம். நீ ரொம்ப அழகாத்தான் இருக்கிற, ஆனால் எனக்கு இருக்கிற அந்த ஒரு இருதயத்தை நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், அதை உனக்கு என்ன செய்ய முடியாது, நான் கொடுக்க முடியாது. அப்போ சொல்ல, யாருக்கு கொடுத்தீங்க சொல்ற, நான் செய்த பாவங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஜீவனையே கொடுத்து ரத்தத்தை சிந்தி என்னை மீட்ட என் இயேசுவுக்கு என் ஒரே ஒரு இருதயத்தை நான் கொடுத்துட்டேன். இதுல வேற ஒரு இருதயம் ஒன்று நான் வைக்கக்கூடிய எனக்கு இல்லை, அது ஒரே ஒரு இருதயம் தான் இருக்கு, அதை நான் இயேசுவை கொடுத்துட்டேன் சொல்லி அவன் அழுது கொண்டே, அவன் மயங்கிடுவான்னு நினைச்சு அவ பார்த்தா, ஆனா அவன் அழுது கொண்டே கதவை திறந்துட்டு ஓடி வந்து அவங்க எல்லாம் கேட்டாங்க, என்ன ஆச்சு, அவன் அழகுல மயங்கலையான். அவர் என் அழகுல மயங்கலை, அவர் இயேசு கிறிஸ்துவில் மயங்கி போயிருக்கிறார். கை வைத்து ஆண்டவரை துதிப்போம். கண்களை நிச்சயம் இப்படித்தான் காட்டுவோம். இன்னைக்கு பியூட்டியை பார்த்து தானே இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க, புரியுதா? கவனிப்பா தம்பி, பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் பார்க்கும்போது எனக்கு க்ளீனாக தெரியுது, அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு நல்லா தெரியும் உங்களை பார்க்க. கவனி, இந்த பியூட்டி தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருது, ஒரே டேர்ட்டியாக இருக்குது, சரியா? இன்னைக்கு பியூட்டியில் தான் நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, விழுந்துடுறாங்க. நல்ல அழகான பையன், அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பியூட்டியை தான் பிசாசு காட்டுவான். நீ பியூட்டியை பார்த்தா நீ டேர்ட்டியாக போயிடுவேன். பக்கத்தில் மக்கா சொல்லுங்க, பியூட்டியை பார்த்து நீ கல்யாணம் பண்ணாரு, அமேன் அமேன், அங்கே காதல் பண்ண, இங்கே காதல் பண்ண, இது ரொம்ப அழகாக இருக்குமா, இது அழகாக இருக்குப்பா, நீ ஒத்த காலில் நீ கல்யாணத்தை பண்ணி வை என்று நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சித்தம் வாழ்க்கையில் இருக்கணும். கை வைத்து கர்த்தரை துதிப்போம். உனக்கு நீ இவன் தான் என்று தெய்வம் நியமித்த அந்த நியமனம் வாழ்க்கையில் இருக்கணும். பிசாசு இன்னைக்கு நிறைய வாலிபர்களை வஞ்சித்து வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? இந்த பியூட்டியை தான் என்ன செய்யறான், காட்டுறான். பியூட்டியெல்லாம் நல்ல கவனி. எத்தனை வருஷம் இருக்கும், கொஞ்ச நாள் ஆனால் தோலெல்லாம் சுருங்கி போயிடும், பியூட்டியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் அந்த பியூட்டியை நீ பார்க்கவே முடியாது. இங்கே தான் சொல்கிறேன், அங்கேயே தான் சொல்கிறேன், புரியுதா? அதனால உன் வாழ்க்கையில் அதெல்லாம் நீ நம்பாத. அழகெல்லாம் அற்று போகும், எதிலெல்லாம் ஏமாற்றும், உன் அன்பு மாறாத ஐயா.
ஒரு நாளும் குறையாது. எங்களை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவை அந்த கண்கள் இச்சம் காட்டும் போது இயேசு எப்படி விலகி போனாரோ அதே போல உன் வாழ்க்கையில நீ காலேஜில் படிக்கிற இடம், ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல இந்த பியூட்டி தான் உன் முன்னாடி வந்து நிற்கும். விலகி ஓடும்படி ஆண்டவர் நல்ல இருதயத்தை உனக்கு தருவாராம். அல்லேலூயா. இயேசுவை போல நீ இருதயம் உடைய ஆளா இருக்கணும். அப்பாலே போ சாத்தானே என்று நீ விலகி ஓடுகிற ஆளா இருக்கணும். தெய்வ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு சொல்லி ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, நீ பிசாசை துரத்தும் போது அது ஓடி போகும்படியான கிரியைகளை உன் வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நிறைய பேர் பிசாசையும் துரத்த முடியல. அவன் கொஞ்ச நேரம் போராடதான் செய்வான். சில நாள் போராடுவான், சில மாதம் போராடுவான். ஆனால் என்னத்தான் போராடினாலும் ஏதுன்னா ஏதோ ஒன்றை என்ன செய்ய முடியல. இயேசுக்கு ஏற்ற அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ன செய்யல, வரல. ஆண்டவருக்குள்ள நம்ம வரணும். வர வரதான் அந்த பிசாசு என்ன செய்யும், விலகி ஓடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தர் பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில் இதை நீங்கள் மனதில் வைக்கும்படி அன்பாய் கேட்க நம்ம எழுந்து நிற்போம். நமக்கு நேரம் அதிகமாக இல்லை. எழுந்து நின்று கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சன்னிதானத்திலே நம்ம எல்லாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த கண்களின் இச்சைக்கு எங்களை விலக்கி காத்தருள வேண்டும். எல்லாம் எழுந்து நில்லுங்க. அந்த எழுந்து நிற்கணும்னா டக்குனோடு எழுந்து நிற்கணும். நேரம் எல்லாம் எழுந்து நிற்போம். ஒப்பு கொடு மகளே, மகனை உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. கண்களின் நிச்சயிக்கு நீ விலகி வாழ ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன் கண்ணை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண்ணு தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நல்ல ஒப்பு கொடு. ஆண்டவரே, ஏசப்பா, ஏவாளுக்கு பிசாசு கண்ணின் இச்சையை காட்டின போது அவள் உடனே விழுந்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே அவள் விரட்டி அடிக்கப்பட்ட அதனுடைய விளைவு சிம்சோன் கண்களின் இச்சையில விழுந்த போது கண்ணு ரெண்டும் பிடுங்கப்பட்டு அவன் மகிமையெல்லாம் போனதை நாங்க பார்க்கிறோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு கண்களின் இச்சையை வந்த போது அப்பாலே போ சாத்தானே என்று அதை ஆண்டவரே அதை விட்டு விலகி அவர் வாழ்ந்ததை பார்க்கிறோம். அதனால் தான் இயேசுவை பிசாசு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசு நடுநடுங்குகிறான். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கண்களின் நிச்சயம் நான் விட மாட்டேன். டிவியில எந்த விதமான சினிமா நடிகர்களுடைய ஆபாச படங்களை பார்க்காத தம்பி. நீ கவனமாகவும் வீட்டில் எல்லாத்தையும் நீ கையாளணும். செல்போனை நீ கவனமா கையாளணும். வாழ்க்கையில நீ கம்பெனியில போகும்போது, மகனே மகளே, காலேஜ் ஸ்கூல்ல போகும்போது உன் கண்ணுக்கு அழகாத்தான் எல்லாம் தெரியும். ஆனா நீ ஏமாந்து போய்விடாதே. ஆண்டவருடைய கரத்துல உன்னை ஒப்புக்கொடு. அர்ப்பணி. நிச்சயம் கர்த்தர் உன்னை மகிமையாய் நிரப்புவார். இவைகளுக்கெல்லாம் விலகி ஒரு தேவ பிள்ளை என்ற அந்த மகிமையோடு நீ காணப்படும் போது கர்த்தர் நன்மையானதை உனக்கு தருவார். மாமிச இச்சை, கண்களின் இச்சைக்கு சபை விலகி உன்னை காத்துக்கொள்ள கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் பெற்றுக்கொள்வோம். கண்கள் இச்சையை விழுந்து விடாது. தேவையில்லாத பணத்தை உன் கண்ணை காட்டும் போது அதில் விழுந்து விடாது. தேவையில்லாத அதிகாரம் கண்ணை காட்டும் போது அதில் போய்விடாது. ஆண்டவருடைய சித்தத்தில் இரு மகனே மகளே, நிச்சயம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பிசாசின் தந்திரம் கண்களின் இச்சையை உனக்கு காட்டி, கண்களிலே ஆசையை உனக்கு காட்டி உன்னை வலையில் விழ வைப்பதுதான் அவனுடைய தந்திரமான செயல்பாடு. அதற்கு விலகி நீ வாழும் போது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு அதை செய்ததாகத்தான் இன்னைக்கு இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது பிசாசு பயப்படுது. பரிசுத்தமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சாத்தானை துரத்தும் போது அது எங்க காலு கீழே வந்து விழுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய 33 ஆண்டு காலங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை. மாம்ச இச்சையை ஜெயித்தவர், கண்களின் இச்சையை ஜெயித்தவர். இந்த நாளில் எங்களுக்கு அந்த கிருபையை தந்து ஆண்டவரே, சாத்தானை எங்கள் காலின் கீழாக நசுக்கி போடும்படி தேவன் இந்த நாட்கள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காக கைகளை கட்டி எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடது கை நெஞ்சில வச்சுங்க, வலது கை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவர் ஐக்கியம் இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you, sister, brother.